இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லது ஒரு காலை நேரத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்த மகிழ கடவுள்னு சொல்லி கர்த்தரோட வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, இந்த இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான நன்மைகளை கர்த்தர் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். விசேஷ விதத்தில் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையாக நம்ம பாதுகாக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாய். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல தேவனாக இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவரே நமக்கு ஆடும் கண்காணியுமாக இருக்கிறார்னு சொல்லி யோவான் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகினால இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய தயவு நம்மை தொடர்ந்து பாதுகாக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க உங்கள் குடும்பத்திலையும் கர்த்தர் எல்லா விதமான தீமைகளுக்கு விலக்கி நாசமோசங்களுக்கு கர்த்தர் பாதுகாக்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து தேவ சமூகத்தை நான் செபிக்க நான் யோசிக்கிறேன். ஒரு தலைப்பை உங்களுக்கு கொடுப்பேனால், த லார்ட் இஸ் டிலிவரர், கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், தேவன் எத்தனையோ காரியங்களை நம்ம விடுவித்து இருக்கிறார். பலவிதமான போராட்டம், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு நாள் வரலையுமாய் அநேக போராட்டத்துக்குள் நம்ம போராடி கொண்டு இருப்போம். அவங்கவுங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவம். இத்தனை வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு, 15 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு, 30 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு, 3 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு, 40 வருஷம் எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து பலவிதமான உபத்திரவத்துக்குள்ள நம்ம கடந்து போய் கொண்டு இருப்போம். சிலர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்படாது இருந்தாவே நல்லா இருந்திருக்கேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவன் வாழ்க்கையில் உபத்திரவோம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. அதை அவங்களுடைய எண்ணங்கள், தவறான ஒரு கான்செப்ட். ஸோ அதனால் இதுக்கும் தெய்வீகத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க யோசித்து கொள்கிறது. அப்போது ரட்சிக்கப்பட்டுக்கு முன்பதாக எந்த விதமான போராட்டம் இல்லாத சுமூகமாக வாழ்ந்து கொண்டு இருந்தோமா? இல்லை, அப்படி ஒன்றும் காரியங்கள் இல்லை. அதனால் தேவ சமூகத்தில் எப்படி இருந்தாலும் தேவன் இப்படிப்பட்டதான இந்த சோகமான காரியங்கள் இல்லது பிரச்சனையான போய்கொண்டிருக்கிற அந்த ஊடாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரா, விடுவித்து கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைப்பேன்னா, தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17 வசனம். ரொம்ப இதுக்கு நான் சொல்லப்பட்ட இந்த தலைப்புக்கு ஒற்று போகிற ஒரு நெருங்கிய ஒரு வசனத்திற்கு நாம் ஒப்புவிடலாம். அதனால் 17வது வசனத்தை வாசிக்கப்படும் போது இங்கே சாத்ராக்கு, மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களுக்கு குறித்து சொல்லப்படுகிற ஒரு அதிகாரம். என்ன நடக்குது? ராஜாவாகிய நேபுகாத்நேசர் ஒரு பொற்சிலையை செய்து அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். இந்த சாத்ராக்கு, மேஷாக், ஆபேத்நேகோ என்றதான 3 வாலிபருங்க இந்த பொற்சிலையை என்ன பண்ணல, வணங்கலை. அதனால் கீதவாதியம், மேளதாளங்கள், தாரை, தப்பட்டை இதெல்லாம் வைத்து பெரிய பெரிய ராஜாக்கள், மகான்களை நிற்க வைத்து இந்த சிலையை அவர்கள் வணங்கும்படிக்கு ஒரு கொண்டாட்டமாக, ஒரு விழாவாக ஏற்படுத்துகிறார்கள். எல்லாம் வணங்கி இருக்கலாம். ஆனால் இந்த 3 பேர் மாத்திரம் இந்த சிலைக்கு முன்பதாக ஒரு வணக்கத்தை என்ன பண்ணல, தெரிவித்துக்கொள்ள. இந்த ராஜா உக்கிர கோபம் அடைந்து, யார் எனக்கு இடம் கொடுக்காத, என்னுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை அவங்களே சொந்த இஷ்டமாக செயல்படுகிற, நான் கட்டளையிடுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தான் தோன்றித்தனமாய் சொந்த இஷ்டமாக முடிவெடுக்கிறவங்களை தூக்கி எரிகிற அக்கினி சூளையில் போடப்படும்னு சொல்லி உத்தரவு கொடுத்து, இப்போது இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு இரையாக்கப்படுகிறதான ஒரு நிலைமை யாருக்குன்னா, சாத்ராக்கு, மேஷாக், ஆபேத்நேகோ. இப்போ இந்த 3 வாலிபர்களுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த தெய்வத்தை வணங்க மாட்டோம், இந்த ராஜாவினால் செய்யப்பட்ட பொற்சிலை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். தருணங்கள் கொடுக்கப்படுகிறது,
மேளதாளங்கள், கீதவாதியங்கள், தாரைத்தப்பட்டை ஊதுறது எல்லாம், புல்லாங்குழல் இசைகள் எல்லாம் வாசிக்கப்படுகிறது. எல்லாம் ஆடி பாடி மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. முன்பதாக ராஜாக்கள், அதுக்கு பிற்பாடு மந்திரிமாருங்க, அங்கே நிற்க வைக்கப்படுகிற பிரதானிகள் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிற ஊர் மக்கள் தலைவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இப்போது ஒரு சவால் மிக்கதான ஒரு காரியத்தை இந்த 3 வாலிபருடைய வாயிலிருந்து புறப்படுது. என்னன்னா 17வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு ஊர்ஜிதமான ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. ராஜாவை பார்த்து அங்கே இருக்கிற பிரதானிகள், அங்கே இருக்கிற திடகாத்திரமான ஆட்கள் எல்லாம், இந்த போர் வீரர்கள், இப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவர். இப்போ அடுத்து இன்னும் ஒரு சவால் மிக்கதான வார்த்தையை சொல்கிறாங்க. அவர் எரிகிற சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். mighty word it is, beautiful word. எங்களை விடுவிப்பார். The Lord will deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of thine hand, O king. ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற சூளைக்கும் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார்னு சொல்லி ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியங்கள் செயல்படும். நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு காரியங்கள் பரீட்சிக்கப்படுகிறதான ஒரு நிலைமை, ஒரு டெஸ்டிஃபைங் சூழ்நிலை உண்டாகும். தேவனாகிய கர்த்தரை முற்றிலுமாக சார்ந்திருக்கிற the Lord is my deliverer, கர்த்தர் எங்களுக்கு விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி தேவனை முற்றிலுமாய் சார்ந்திருக்கிறதான ஒரு ஜீவியம் இந்த சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோவுக்கு இருந்துச்சு. அந்த அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பாருங்கள். இந்த 3 வாலிபர்கள் நிமித்தமாய் அந்த ராஜா ரட்சிக்கப்பட்டு சொல்கிறான். கடைசியில் சொல்லப்படுகிறது, சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோவுடைய தேவர்களே, அவர் வணங்குகிற தேவனே உண்மையான தேவன் என்று சொல்லி. அப்படி ஒரு வைராக்கியத்திற்குள்ளாக இந்த 3 வாலிபர்கள் கடந்து போனார். இந்த அதிகாரத்தை நீங்கள் நேரம் இருக்கும்போது முழுமையாக வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஆகையினால் ஒரு காரியம், the Lord is deliverer. The Lord will deliver you. The Lord will deliver us, whatever it may be. The Lord is going to bless us. Let's we pray. Father God, we pray, we commit, we come to thy presence of Father God. Bless the people who listen this word of Father. Thank you for speaking with us. The Lord, one who delivered Shadrach, Meshach and Abednego from the fiery furnace and the hand of the kings, O Lord God. Today, as we commit ourselves, Father God, you would deliver us from all the snares, from all the disasters of Father God. Be with us. Lead us in your good way, Father God. Once again, we commit ourselves into your mighty presence. நம்முடைய கரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். In Jesus' mighty name I pray. Amen and amen. God bless you all.